எஸ் மை டியர் மாஸ்டர்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். ஆழ்மனம். இந்த ஆழ்மனம் என்பது எப்படி வேலை செய்கிறது? நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் என்பது, அதாவது மைண்ட் என்பது ஒரு கம்ப்யூட்டர்னு வச்சுக்கலாம். இதுல சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர். நம்ம முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், மனம் வேறு, மூளை வேறு, அதாவது பிரெயின் வேறு. பிரெயின் என்பது என்ன? நியூரான்ஸ். பல நியூரான்ஸ் சேர்ந்து பிரெயினா உருவாகி இருக்கு. ஒவ்வொரு நியூரானும் ஒவ்வொரு சூப்பர் கம்ப்யூட்டர். அப்போ இந்த பிரெயின் எவ்வளோ பெரிய சூப்பர் கம்ப்யூட்டர்னு நம்ம நினச்சி பார்க்க முடியும். இந்த பிரெயினை கண்ட்ரோல் பண்ணுறது இந்த மனம். இந்த மனத்தில் மேலோட்டமாக பார்க்கணும்னா இரண்டு மனம், அதாவது கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட். இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் என்பது ஒரு பெரிய கம்ப்யூட்டர். அதுக்கு கமாண்ட் கொடுக்கறது யாரு? அதுக்கு மாஸ்டரா யார் இருக்கிறாங்கன்னா கான்ஷியஸ் மைண்ட் இருக்குது. இப்போ இந்த கம்ப்யூட்டரை வந்து ப்ரோக்ராம் பண்ணணும். யார் இதெல்லாம் ப்ரோக்ராம் பண்றது? நாமத்தான். நம்ம எப்படி ப்ரோக்ராம் பண்றோம்? சின்ன வயசுல இருந்து அம்மா கிட்ட ஆரம்பிச்சு, அம்மா, அப்பா, கூட பிறந்தவங்க, வீட்டில் இருக்கிறவங்க, அதுக்கப்புறமா ஸ்கூலு, டீச்சர்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் இந்த சமுதாயம், நாம் பார்க்குற எதையெல்லாம் பார்க்குறோமோ, எதெல்லாம் கேட்குறோமோ, எதையெல்லாம் பேசுகிறோமோ, இதை அனைத்தும் ப்ரோக்ராமாக இந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கு. ஆனால் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை இயக்கிறது, கமாண்ட் கொடுக்கறது கான்ஷியஸ் மைண்ட். ஆனால் கான்ஷியஸ் மைண்டுக்கு தெரியாது இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் எவ்வளவோ சூப்பர் கம்ப்யூட்டர்னு. எல்லாமே விந்தையான விஷயங்கள் தான். இப்போ நான் வந்து லேப்டாப் மூலமாக இந்த கிளாஸ்க்கு வரேன். என்கிட்ட இருக்கிறது ஒரு ஹை எண்ட் லேப்டாப். ஆனால் இது எப்படி பயன்படுத்தணும்னு எனக்கு தெரியாது. ஆன் பண்ணுவேன், ஜூமுக்கு வருவேன். இப்போ கூட பாருங்க, முந்தா நேற்று வரைக்கும் ஷேர் பண்ணேன். இன்னைக்கு ஷேரிங் வரல. எதுக்கு வரல, ஏன் வரல தெரியல. அது பண்ண எனக்கு தெரியாது. இருக்கு, ஹை எண்ட் லேப்டாப் தான் இருக்கு, காஸ்ட்லி லேப்டாப் தான். ஆனால் அது எப்படி பயன்படுத்தணும்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி தான் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டு எந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஆனதுன்னு கான்ஷியஸ் மைண்டுக்கு தெரியாது. பட் இயக்க தெரியும், அதனுடைய திறன் தெரியாது. இப்போ ஆர்டினரியாக ஒரு கம்ப்யூட்டர் இருக்குதுன்னா அதுக்கு நாம் எப்படி, அதுக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கும். அதாவது சி, சி ப்ளஸ், ஜாவா, ஓராக்கிள், அந்த மாதிரி அந்த லாங்குவேஜ் மூலமாக இந்த ப்ரோக்ராமிங் என்பது நடக்குது. அதே மாதிரி நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ப்ரோக்ராமிங் அனைத்தும் கான்ஷியஸ் மைண்ட் மூலமாகத்தான் போகிறது. நாம் எதெல்லாம் ப்ரோக்ராம் பண்றோம்னு நமக்கே தெரியல. இந்த ப்ரோக்ராமிங் என்பது முதல் 35 வருஷம் தொடர்ந்து நடக்குது, நம்ம பிறந்ததுல இருந்து. அதுக்கப்புறம் இங்க மெமரி ஃபுல்லா ஆயிடுச்சு. மீதி இருக்கிற 35 வருஷம் இங்க என்ன ப்ரோக்ராம் பண்ணப்பட்டு இருக்கோ அதுக்கு ஏற்றவாறு தான் அந்த வாழ்க்கை இருக்கும். எந்த மாற்றமும் இருக்காது. அதற்காகத்தான் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை நம்ம ரீப்ரோக்ராமிங் பண்ணிட்டோம்னா வாழ்க்கை நாம எப்படி வேணும்னு கேட்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இதுக்கு பல எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒருத்தர் வந்து வியாபாரம் பண்ணணும்னு சொல்றாரு வீட்டில். வியாபாரமாப்பா? நம்ம வீட்டில எல்லாம் வியாபாரம் செய்கிற பழக்கமே இல்லையா, எல்லாரும் வேலைக்கு தானே போய்கிட்டு இருக்கிறோம், வியாபாரம் எப்படி பண்ணுறதுன்னு நமக்கு தெரியாது. இல்லை, இந்த வியாபாரம் பற்றி உனக்கு என்ன தெரியும் சொல்லி நீ வந்து வியாபாரம் பண்ணுறேன்னு சொல்கிற? எல்லாருமே வந்து சொல்லுவாங்க, வியாபாரம் எல்லாம் வேண்டாம், அது ரிஸ்க்கு, நமக்கு பணம் வந்தாலும் வரலாம், இல்லைன்னா இல்லை. ஆனால் நம்ம வேலைக்கு போனோம்னா நிகரமாக ஒரு மாதத்துக்கு இவ்வளோன்னு சொல்லி நமக்கு கண்டிப்பாக வந்துடும். வியாபாரத்தில் இந்த மாதிரி இருக்க முடியாது. இல்லை, நம்ம வந்து மோசம் போகிறதுக்கோ இல்லை வியாபாரம் சரியாக நடவர இருக்கிறதுக்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்கு, வேண்டாம்னு சொல்லுவாங்க.
ஆனா இந்த பையனுக்கு இருக்கிற ஆர்வத்தின் மூலமாக அவன் வியாபாரத்தை ஆரம்பிக்கிறார். வியாபாரமும் செய்யறாரு. என்ன கெட்ட நேரமோ வியாபாரம் படுத்துடுச்சு. அது மூட வேண்டிய சூழ்நிலை. அப்ப என்ன நினைக்கிறாரு? அன்னிக்கே பெரியப்பா சொன்னாரு, அன்னிக்கே மாமா சொன்னாரு, அதனால்தான் இப்படி ஆயிடுச்சு. இப்போ மாமா சொன்னதுனால ஆச்சா, இல்ல இவரால் அது சரிவர நடத்த முடியலையா? ஏன்னா அந்த ப்ரோக்ராமிங்க நாம ஏத்திக்கிட்டோம். வியாபாரம் பண்ணா அது நடக்கலாம், இல்லைன்னா நஷ்டத்துக்கும் போகலாம். இதுல நஷ்டம் வந்துட்டா எல்லாமே அப்படித்தான். நம்ம ஒரு தொழில் தொடங்கணும்னா முதல்ல அதுக்கு நிறைய காப்பீட்டுகள் நம்ம எடுக்க வேண்டியது இருக்கு. இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ் ஏன் எடுக்கிறோம்? ஃபயர் இன்சூரன்ஸ் எடுக்கணும், அந்த இன்சூரன்ஸ் எடுக்கணும், இந்த இன்சூரன்ஸ் எடுக்கணும். சான்ஸ்கிரிட்ல ஒன்று சொல்லுவாங்க, ஆதியிலேயே ஹம்சபாதம்னு. அதாவது எடுக்கிற முன்னாடியே அது தடங்களைத்தான் நாம யோசிக்கிறோம். ஒரு கடை ஆரம்பிக்கும் போது நமக்கு எதுக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் காப்பீடு? ஒரு வண்டி வாங்கும் போது ஆக்சிடென்ட் காப்பீடு எதுக்கு? அப்ப ஆக்சிடென்ட் ஆகணும்னு சொல்லி நீயே நினைக்கிறியா என்ன? பட் இதெல்லாமே இப்போ கம்பல்சரி ஆயிடுச்சு. அது நம்ம மைண்ட்ல ப்ரோக்ராம் பண்ணப்பட்டு இருக்கு. ஓ, நஷ்டம் வந்தாலும் ஓகே, இது இப்படிதான் நடக்கும். அந்த ப்ரோக்ராம நம்ம மாத்தணும். இப்போ மாமா சொன்னதுனால நடந்ததா, இல்ல இவர் சரிவர செய்யல அதனால நடந்ததான்னா, எஸ், மாமா சொன்னதுனால பாதி இங்க ப்ரோக்ராமிங் ஆயிருக்கு. அதை நீங்களும் சரிவர செய்யல, அதனால தான் இந்த மாதிரி நடந்தது. ஆனா இது யாரும் நினைக்கிறது இல்லையே. ஆனால் நீங்கள் உறுதியாக இருந்திருந்தால், அது மேல் நாட்டம் இருந்திருந்தால், கண்டிப்பாக அது நிச்சயம் வெற்றி பெறும். ஃபார் எக்ஸாம்பிள், பில்கேட்ஸ் இருக்கிறாரு. மைக்ரோசாஃப்ட் கம்பெனி ஒரு காலத்தில் பிரபஞ்சத்தில் நம்பர் 1 மல்டி மில்லியனராக இருந்தார். இப்பவும் மல்டி மில்லியனர் தான். ஆனா படிக்கிற வயதில் அவர் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். அவர் படிக்கிறப்ப கோல்டு மெடல் வாங்கணும், நான் ஒரு பெரிய கம்பெனியில வேலை செய்யணும், எனக்கு இந்த ஒரு பணம் வருஷம் பிறந்த இந்த பேக்கேஜ்ல நான் இருக்கணும், அந்த மாதிரிலாம் அவர் யோசிக்கல. தானே ஒரு கம்பெனி வைக்கணும், தான் கம்பெனி வச்சு நான் எல்லாருக்கும் வேலை போட்டு தரணும் தான் யோசிச்சாரு. நல்லா படிக்கிற ஒரு பையன், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆன ஒரு பையன், அவனால ஒரு கம்பெனியை தொடங்க முடியுதா? இல்ல ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தொடங்கி ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேனா இருக்கிறார். காரணம் என்ன? அந்த சின்ன வயசுல இருந்து அந்த மைண்டினுடைய ப்ரோக்ராமிங், இது இப்படிதான் இருக்கணும். ஒருத்தர் சொன்னார், உங்களுக்கு நிறைய அள்ளி அள்ளி நாங்க தரோமே, மாசம் பிறந்தா இவ்வளவு சம்பளம், அது திருப்பி வாங்குவோம் எங்களுக்கு தெரியும்னு சொன்னார். கேஎஃப்சி எங்கிருந்து வந்தது? சப்வே எங்கிருந்து வந்தது? இந்த மால்ஸ் எங்கிருந்து வந்தது? இந்த ஓடிடி எங்கிருந்து வந்தது? நாங்க எவ்வளவு கொடுக்குறோமோ மறுபடியும் உங்ககிட்ட இருந்து வாங்கவும் எங்களுக்கு தெரியும். இல்லைன்னா இத்தனை கார் என்ன, இத்தனை இஎம்ஐ என்ன, கேட்டா ஒரு மாசத்துக்கு 2 லட்சத்துக்கு மேல சம்பாதிக்கிறேன்னு. ஒரு மாசம் சம்பளம் ஒரு லேட் ஆயிடுச்சுன்னா எவ்வளவு தவிப்பு இருக்கு. எப்பா 2 லட்சம் சம்பாதிக்கிற, கையில என்னப்பா இருக்குண்ணா? கையில ஒன்றும் இல்லை, ஏதோ மாச பொழப்புக்கு அப்படி போகுது. எல்லாமே இஎம்ஐ இஎம்ஐ இஎம்ஐ. ஆனால் இருக்கிறதோ 3 பெட்டட் ஃப்ளாட், 20வது மாடியில் இருக்கிற ஒரு பெரிய கார் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு மாசம் சம்பளம் போனா அவ்வளவுதான் காலி. ஏன் இதெல்லாம்? ப்ரோக்ராமிங். இப்போ கல்யாணம் பண்றதுக்கு வரப்பவே சொந்த வீடு இருக்கா, கார் இருக்கான்னு கேட்குறாங்க. சொந்த வீடு கார் எல்லாம் நம்ம அம்மா அப்பா இருக்கிற காலத்துல அதெல்லாம் நடுவயசு தாண்டின பிறகு செட்டில் ஆகிறப்போ வாங்கிக்கிறது. இப்பெல்லாம் செட்டில் ஆனாதான் கல்யாணமே நடக்கும் என்ற ஒரு சூழ்நிலையில் நம்ம தள்ளப்பட்டு இருக்கிறோம்.
30 வயசுலயே எல்லாமே. 21 வயசுக்கு ஒரு இன்ஜினியரிங் முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வேலை வருது. அதுல மேலும் மேலும் உயர்நிலை பதவிக்கு போறாங்க. கல்யாணமாச்சு, 2 குழந்தை ஆச்சு, வீடாச்சு, காராச்சு, எல்லாமே இருக்கு. 30 வயசுக்கு அப்புறம் என்ன செய்யணும் தெரியல. தெரியாததுனால தான் இவ்வளவும் குழப்பங்கள். நமக்கு எது இருந்தா திருப்தி, எது வரைக்கும் திருப்தி, நம்ம என்ன செய்யணும். ஒரு காலத்தில் வேலையை தேடுவது என்பது மிக கடினமான ஒரு விஷயம். இப்போ நம்ம படிக்கிறப்பவே 4வது ஆண்டு நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடியே கேம்பஸ் இன்டர்வியூல நமக்கு வேலை வந்துடுச்சு. வேலை திண்டாட்டத்தை பத்தி எத்தனை சினிமா வந்தது தெரியுமா? அது உண்மை. சமுதாயத்தில் ஒரு நிலையில் அப்படிதான் இருந்தது. வேலை வாங்கணும்னா ரொம்ப கஷ்டம். ஆனா அது போய் இப்ப வேலை ஈஸியா கிடைக்குது. ஆனா நிம்மதி, சந்தோஷம் என்பது இருக்கா? இதெல்லாம் இருந்தே ஆகணும்னு ஒரு கட்டாயத்தில் இருக்கணும். ஏன்னா இந்த சமுதாயம் அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் நமக்கு கொடுத்துருக்கு. அந்த ப்ரோக்ராமிங் நாம கூட இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். அதுதான் ப்ராப்ளம். இதெல்லாம் இருந்தே ஆகணும். நமக்கு தெரியாமலேயே நாம இந்த ப்ரோக்ராம்க்கு எப்படி உள்ளாகி இருக்கிறோம். ஒரு காலத்தில் கல்யாணம்னா நம்ம அம்மா அப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்ட நேரத்துல ரிசப்ஷன் எல்லாம் கிடையாது. மாப்பிள்ளை வரவேற்பு, அதுக்கப்புறம் அடுத்த நாள் உபநயனம், முகூர்த்தம். எல்லாருமே முகூர்த்தத்துக்கு தான் வருவாங்க. ஆனா இப்ப முகூர்த்தத்துக்கு 100 பேர் கூட இருக்கிறது இல்ல. ஆனா ரிசப்ஷனுக்கு 1000 பேர் வராங்க. அதுக்கு பல காரணங்கள். ஆபீஸ் லீவ் போட முடியாது, காலையில ஒரு ஹாஃப் டே எடுக்க முடியாது, அதனால சாயங்காலம் ஃப்ரீயா இருக்கிறோம். வரதே 8 மணிக்கு மேலதான். அதுல கொடுமை என்னன்னா, இவ்வளோ பெரிய கியூ நிக்குது. 1 மணி நேரம் அந்த கியூல நின்று நாம மணமக்களா வாழ்த்த வேண்டியது இருக்கு. மற்றவங்களுக்கு எப்படியா, எனக்கு மாத்திரம் கடுப்பா இருக்கும். ஐயோ, நான் கோயிலுக்கு போற காலத்திலேயே சாமியை கும்பிடுறதுக்கு 1 மணி நேரம் நின்னது இல்லை. இதுக்கு போய் ஏன் நிக்கணும்? அதுவும் கையில ஒரு பரிசு வச்சுக்கிட்டு அதுல ஒண்ணுமே இருக்காது. குப்பை. 5% தான் நமக்கு வர கிஃப்ட்ல நாம உபயோகப்படுத்துறது. எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு மறுபடியும் வேற யாராவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டா அது அப்படியே போகுது. இந்த கிஃப்ட் எல்லாமே ஒரு ரவுண்ட் அடிக்குது. இந்த ஃபங்க்ஷன்ல இருந்து அந்த ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன்ல இருந்து இன்னொரு வீட்டுக்கு, இன்னொரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு, கடைசியில யார் முதல்ல கொடுத்தாங்களோ அவங்க வீட்டுக்கே போய் சேருது. நாம ஃபங்க்ஷனுக்கு போய் அவங்கள வாழ்த்தணும் என்ற ஆத்மார்த்த பூர்வமான ஒரு உணர்வுல இருந்து என்ன ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போகலாம், எவ்வளவு சீவி சிங்காரிச்சு எந்த மேக்கப்ல போகலாம், அவங்களுக்கு எந்த விதமான gift கொடுக்கலாம் என்பது தான் இங்க பெருசா பேசப்படுது. எல்லாமே இருந்தாலும் என்னப்பா gift கொடுக்கணும், என்ன ரேப் பண்ணி எடுத்துட்டு போகணும், இந்த ரேப்பிங் யார் கண்டுபிடிச்சானோ அவனுக்கு கோடி நமஸ்காரம். ரேப்பிங் எவ்வளவு அழகா இருந்தா உள்ள ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். நாம எங்கே மாறிக்கொண்டு இருக்கிறோம்? நம்ம ப்ரோக்ராம் எப்படியாக மாறப்பட்டு இருக்கு? இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம வண்டியில போய்கிட்டு இருக்கிறோம். ஒரு பெரிய ஹோர்டிங் இருக்கு. டிராஃபிக் சிக்னல்ல நம்ம வண்டி நின்னுது. பார்க்குறோம். ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட். சந்தூர் சோப். பார்க்குறோம். அவ்வளவுதான். அந்த போர்டு வந்து வந்து நம்ம கிட்ட எதுவும் பேசல. ஜஸ்ட் அது அங்க இருக்கு. நாம பார்த்தோம். ஏம்மா, ஒரு ஹோர்டிங் பார்க்கறது தப்பான்னா அது எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. ஒரு 3 மாசம் கழிச்சு நீங்க ஒரு சோப் வாங்குறதுக்கு கடைக்கு போறீங்க. இந்த சோப்பு வாங்கணும்னு எந்த ப்ரோக்ராம் இல்லை, நமக்கு எந்த பிளானும் இல்லை. போறீங்க. அங்க பார்த்த ஒரு 30 40 சோப் இருக்கு. ஆமா ஆமா, லைஃப் பாய், பியர்ஸ், நிறைய இருக்கு. ஆனா நீங்க எதை வாங்குனீங்க? சந்தோஷ் சோப் வாங்குனீங்க. காரணம் என்ன? நம்ம சொன்னோம்ல, இந்த மைண்ட் வந்து எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அப்புறம் அது நமக்கு ஞாபகப்படுத்தும்னு. ஸ்டோர் பண்ணிக்கும், ஞாபகப்படுத்தும்.
அன்னைக்கு நம்ம பார்த்தோம் இல்ல, அந்த அட்வர்டைஸ்மெண்ட், அந்த பெரிய போர்டு, அது நமக்கு ஞாபகப்படுத்துது சந்த் சோப்பு வாங்குமான்னு. இந்த சூட்சுமம், இந்த சைக்காலஜி அந்த வியாபாரம் பண்ற அந்த கம்பெனிக்கு தெரிந்ததுனால்தான் அவங்க அவ்வளோ பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. நமக்கு தெரியாமலேயே எத்தனை விதமான ப்ரோக்ராமிங் இங்கே நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல நாம இன்ஸ்டால் பண்ணிருக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா? அட்வர்டைஸ்மெண்ட் பண்றப்ப அந்த கலர் ஆகட்டும், அந்த ஃபாண்ட் ஆகட்டும், அந்த ரேப்பர் ஆகட்டும், அந்த ஷேப் ஆகட்டும், இது அனைத்தும் கணக்கிடப்படுகிறது. இல்லைன்னா மூக்கெல்லாம் எவ்வளோ பெரிய மவுஸ் இருக்குமா? அம்மா ஊருக்கு போறியே, எல்லா மாத்திரையும் எடுத்துக்கிட்டியாம்மா, உனக்கு முழுங்கால் வலிமான? நான் மூவ் எடுத்துக்கிட்டேம்மா. மூவ் தடவி யாருக்கும் வலி போனதா சரித்திரமே இல்லை. ஆனா மூவ் இல்லாத வீடே இல்லை இப்பெல்லாம். அதற்கு முன்னாடி மனுஷனுடைய ஆயுட்காலம் 100 வயசு. அதனால்தான் 100 ஆண்டு காலம் வாழ்கன்னு நம்ம பெரியவங்க வாழ்த்தினாங்க. ஆனா இப்ப போய் யார்கிட்டயாவது கேளுங்க, ஏன்பா நீ எத்தனை வருஷம் நீ உயிர் வாழ போறேன்னா, ஒரு 60 70. ஏன் நம்ம வாழ்க்கை காலத்தை நாமளே ஏன் குறைச்சிக்கிட்டோம்? இப்பெல்லாம் 30 வயசுக்கே எல்லா வியாதியும் வருதுப்பா. இன்னும் இந்த வியாதியை வச்சுக்கிட்டு 100 வயசெல்லாம் எங்க இருந்து வாழ்றது? நம்மளை பார்க்கறதுக்கு கூட ஆள் இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி தள்ளாடி தள்ளாடி இருக்கிறத விட ஒரு 60 70 நம்ம போயிட்டா போறோம். இதுதான் ப்ரோக்ராமிங். 60 வயசானா வியாதி வரும் என்பது அந்த காலம். இப்ப இந்த காலம், நான் படிக்கிற காலத்துல ஐயோ 40 வயசு ஆயிடுச்சா உங்களுக்கு எலும்பு தேய்மானம் இருக்கும், நீங்க இந்த உமன்ஸ் ஹார்லிக்ஸ் சாப்பிடுங்கன்னு. இப்ப நீங்க இந்த நாளைக்கு இன்னைக்கு நீங்க பாருங்க, அதே உமன்ஸ் ஹார்லிக்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட், ஐயோ 30 வயசு ஆயிடுச்சா உங்களுக்கு எலும்பெல்லாம் தேய்மானம் ஆரம்பிக்குமே. 30 வயசுக்கே ஆரம்பிக்குமா? அது நம்ம நம்புறோம். ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா டாக்டர் கிட்ட வரப்பா, என்னம்மா எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, உமன்ஸ் ஹார்லிக்ஸ் சாப்பிடுறோம் சார். இதெல்லாம் உண்மை. அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நம்மளை எப்படி எல்லாம் அவங்க வசம் இழுக்குது. இது தெரிஞ்சுதான் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க. அவ்வளோ கோடி அட்வர்டைஸ்மெண்ட் காரணமாகத்தான் நமக்கு வந்து சேர வேண்டிய அந்த பொருள் என்பது 3 மடங்கு ஜாஸ்தியாக ஒரு ரேட்ல நமக்கு வருது. அட்வர்டைஸ்மெண்ட்டே இல்லைன்னா நம்ம அதை பாதி விலைக்கே வாங்கலாம். நீங்க ஒரு சோப்புக்கு, ஒரு பான் பராகுக்கு சினிமா ஆக்டர் வேணுமா? சொல்லுங்க. எல்லாத்துக்கும் சினிமா ஆக்டர். அவங்க பல கோடிகள் கொடுத்ததான் அவங்க வந்து ஆக்ட் பண்ணுவாங்க. இந்த பாரமெல்லாம் யார் மேல விழுது? காரணம் ப்ரோக்ராமிங். ஓ, அவங்க சொன்னாங்கப்பா, அவங்க சொல்லிட்டாங்க. ஆனா அதுலயும் சில பேர் இருக்கிறாங்க. அமிதாப் பச்சன் இதுவரைக்கும் சிகரெட்டு, பான் பராக் இந்த மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிக்கவே இல்லை. கேட்டா அது நான் பயன்படுத்த மாட்டேன், நான் பயன்படுத்தாத காரணத்தினால நான் அதுல நடிக்க மாட்டேன், அது தவறானது. அந்த மாதிரி இருக்கணும். சும்மா நம்ம ஒரு கொக்கோ கோலா சாப்பிடணும்னாலும் அதுக்கு வந்து ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் வரணும். அந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு பையனுக்கு சின்ன வயசுல இருந்து பைக்குன்னா ரொம்ப ஆசை. ஆசைன்னா பைத்தியம்னு கூட சொல்லலாம். அதுக்கு தகுந்த மாதிரியே ஒரு காலேஜ் முடிச்ச பிறகு ஒரு நல்ல பைக் வாங்கிக்கிட்டார். பைக்ல ரொம்ப நல்லா ஓட்டுவாரு, ரொம்ப நல்லா போவாரு. இன்னும் சொல்ல போனா லாங் டிரைவ்ஸ் போவாரு. ஒரு ஸ்டேட் விட்டு இன்னொரு ஸ்டேட்டுக்கு போனாலும் அவர் டூ வீலர்ல போறது அவருக்கு பழக்கம். ஆனா திடீர்னு இப்ப பைக் எடுக்கணும்னா பயமா இருக்கு. ஏன்? அவர் இது வரைக்கும் ஒரு ஆக்சிடென்ட் கூட பண்ணது கிடையாது, வலிக்கு விழுந்தது கூட கிடையாது. பைக்கை வந்து அவர் அப்படி பார்த்துக்குவாரு, தன் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி. இப்ப பைக் எடுக்கிறதுக்கு பயப்படுற, என்ன ஆக்சிடென்ட் ஆயிடும். அது அவருக்கே புரியல.
நான் ஏன் இவ்வளோ பயப்படுறேன்? நான் இஷ்டப்பட்டு தானே இந்த பைக்கை நான் ஓட்டினேன் இத்தனை வருஷம். இப்போ ஏன் எனக்கு பைக் எடுக்கிறதுக்கு இவ்வளோ பயமா இருக்கு? அது எப்படியாவது காரணம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாரு. ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போனாரு. அந்த சைக்கியாட்ரிஸ்ட் ட்ரீட்மெண்ட்ல அந்த ரீடிங்ஸ்ல என்ன தெரிஞ்சதுன்னா, அவர் வந்து தொடர்ந்து ஆக்சிடென்ட் நியூஸையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நியூஸ் பேப்பர்ல எங்கெல்லாம் ஆக்சிடென்ட் நடந்தது, எதுக்கெல்லாம் ஆக்சிடென்ட் நடந்தது. புள்ளி விவரம் என்ன சொல்லுது? உலகத்திலேயே ஆக்சிடென்ட்ஸ் இந்தியாவில் தான் நிறைய நடக்குது, சாலை விபத்துகள். அதுலேயும் தமிழ்நாட்டில் தான் நம்பர் 1 இடத்துல இருக்கு. அவருக்கு தெரியாமலேயே ஒரு பயம் என்ற ப்ரோக்ராமிங் இங்க இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்கு. வண்டி எடுத்தா ஆக்சிடென்ட் ஆகும். எப்படி வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தவர் அந்த நியூஸ் பேப்பர்ல எப்பவுமே அந்த ஆக்சிடென்ட் காலம் படிச்சு 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 அவருக்குள்ள ஒரு பயம் என்பது உண்டாகிடுச்சு. சீரியல்ஸ் ஆகட்டும், அட்வர்டைஸ்மெண்ட் ஆகட்டும். காரணம் என்ன? சப்நாமினல் டெக்னாலஜி. நாம எதையெல்லாம் பார்க்கிறோமோ, எதையெல்லாம் கேட்கிறோமோ, அவை அனைத்தும் இங்கே ஸ்டோர் பண்ணப்படுகிறது. ஆனா சப்கான்சியஸ் மைண்டுக்கு கொடுக்க தான் தெரியும். அதுக்கு வேற எதுவும் தெரியாது. இது நல்லதா கெட்டதா, இது கொடுக்கலாமா வேண்டாமா, எதுவும் தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் இருக்கு நம்ம கிட்ட. கம்ப்யூட்டர்ல ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் நாம சேவ் பண்ணி வச்சிருக்கிறோம். தெரியாம டிலீட்னு போட்டுட்டா அது டிலீட் பண்ணும். அந்த கம்ப்யூட்டர் வந்து நமக்கு சொல்லாது, டே இது வந்து ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட்ஸ், இது டிலீட் பண்ணக்கூடாது, இது நீ வச்சுக்கணும், ஏன் நீ டிலீட் பண்ற, நம்மளை கேட்குதா? கேட்காது. ஆனா சில டிவைஸ் இருக்கு, ஆர் யூ ஷூர்னு கேட்குது. பண்ண வேண்டாம் சொல்லல, ஆர் யூ ஷூர், அப்பவும் ஒரு எச்சரிக்கை நமக்கு கொடுக்குது. அதுவும் நாம ப்ரோக்ராம் பண்ணதுதான். அதையும் தாண்டி டிலீட் பண்ணிட்டா அவ்வளவுதான், போச்சு. இந்த சப்கான்ஷியஸ் மைண்டு கூட அதே மாதிரி டிவைஸ் மாதிரி தான். எதை கேட்டாலும் கொடுக்கும். ரெண்டாவது அதுக்கு வந்து சின்னது பெருசு, உயர்ந்தது தாழ்ந்தது எதுவுமே இல்லை. எதை கேட்டாலும் கொடுக்கும். நாம தான் ஐயோ இதை வந்து 1,00,000 கோடி கேட்டா கொடுக்குமா சப்கான்ஷியஸ் மைண்டு? நீங்க 10 ரூபாய் கேட்டாலும் கொடுக்கும், பல்லாயிரம் கோடிகள் கேட்டாலும் கொடுக்கும். அதுக்கு வித்தியாசம் தெரியாது, கொடுக்கத்தான் தெரியும். நான் கேட்டேன் கொடுக்கலையேன்னு சொன்னா கேட்டுட்டு நம்ம சும்மா இருக்கிறோமா? இது எப்படி வரும்? எந்த ரூபத்தில் வரும்? எப்போ வரும்? யார் கொண்டு வந்து கொடுப்பாங்க? மாமா ஏதாவது மண்டை போடுவாரோ? அவருடைய வில்லுல நமக்கு ஏதாவது எழுதி வச்சிருக்கிறாரோ? அதன் மூலமா வருமோ? எப்படி வரும்? அப்படி நீங்க போட்டு நாம குறைச்சிக்கிட்டே இருப்போம். கேட்கிற வரைக்கும் தான் உன் விதி. அது எப்படி கொடுக்கணும் என்பது அவனுடைய தலையெழுத்து, அது அவனுடைய ஹெட்டேக், அவன் பார்த்துக்குவான். உனக்கு இதுக்கு கேட்குற வரைக்கும் கேட்டுட்டு சும்மா இருக்க வேண்டியதுன்னு. இது எப்படி வருது, எப்படி வருது, எப்படி வருதுன்னு நம்ம அதை போட்டு பல்ல வாட்டி இது பண்ணிக்கிட்டு இருந்தா அது நடக்காது, எரேஸ் ஆயிடும். கேட்குறப்பவே நமக்கு எதை கேட்கணும்னு தெரியாது, தயக்கம் இருக்கும். ஒரு துளி தயக்கம் இருந்தாலும் கூட கண்டிப்பா அது நடக்காது. அதனால்தான் சப்கான்சியஸ் மைண்ட் வந்து உங்கள் சேவகன். சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒரு காமதேனு, ஒரு கல்பருஷம். காமதேனு கல்பருஷம்னா என்ன? கேட்டதை அனைத்தும் கொடுக்கும். அப்ப நான் கேட்டா கொடுக்கலன்னா எங்கேயோ நமக்கு நம்பிக்கை, பிலீஃப் சிஸ்டம், அதுல நம்ம என்ன ப்ரோக்ராமிங் பண்ணி வச்சிருக்கிறோமோ அதுக்கேற்றவாறு தான் அது நடக்கும். கடவுள் பிரத்யட்சமானாரு ஒரு பிச்சைக்காரனுக்கு. அவன் எவ்வளவு கேட்பான்? அவனுக்கு என்ன தெரியும்? அவன்கிட்ட எதுவுமே இல்லை. அவனை 5 10க்காக பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான். மிஞ்சி போனா சாமி 1 கோடி கொடு சாமின்னு கேட்பார். அதுவே நமக்கு பிரத்யட்சமானா சாமி 100 கோடி கொடுன்னு கேட்பான். அதுக்கு மேல கேட்க தெரியுமா? தெரியாது. 100 கோடியே பெரிய பணம், அதுவே வச்சுக்கிறதுக்கு நம்ம கிட்ட இடம் இல்லை. அப்புறம் அதெல்லாம் கேட்டு எதுக்கு? போற 100 கோடி போதும். அதுவே ஒரு ரிலையன்ஸ் அம்பானி கிட்ட கடவுள் போய் கேட்டா அவர் எவ்வளவு கேட்பாரு?
ஏன்னா அவருக்கு தெரியும் எவ்வளோ பணம் வேணும், அதனை எப்படி உபயோகிக்கலாம், அதனை எப்படி வியாபாரம் செய்யலாம், அதனை எப்படி பெருக்கலாம். நமக்கு தெரியுமா? நமக்கு 100 கோடியே ஜாஸ்தி. அதுவே என்ன செய்யணும்னு தெரியல. கார் வாங்கிக்கோன்னு சொன்னா ஒருத்தர் நல்ல பதவியில இருக்கிறாரு. ஆ, கார் வாங்கிட்டா பெட்ரோல் யார் போடுறது? தண்ணியிலேயே ஓடும். அது நம்முடைய மைண்ட் பிளாக். அந்த ப்ரோக்ராமிங் அந்த மாதிரி இருக்கு. பல லட்சம் போட்டு நம்ம கார் வாங்குறோம். அதுக்கு பல நூறுகள் போட்டு பெட்ரோல் ஊற்ற முடியாது. அதுவும் ஒரே வாட்டி நீ என்ன ₹1,00,000 பெட்ரோல் ஊற்ற தேவையில்லை. அப்பப்போ அப்பப்போ ம், போட்டுக்கோ, 5 லிட்டரை போட்டுக்கோ, ஒரு ₹500 ஆகுமா? ஜஸ்ட் ஒரு 1000க்குள்ள. ஆனா எங்கேயோ பயம் இருக்கு. இதெல்லாம் பெட்ரோல் போடணும், டிரைவரை வச்சுக்கணும், அப்பப்போ சர்வீஸுக்கு அனுப்பணும். இதை விட ஒரு கேப் புக் பண்ணிக்கிட்டு போயிடலாம். இது எங்க வீட்டு மைண்ட் செட்டு. அதனால தான் ஒரு எக்ஸாம்பிள சொல்றேன். அதையும் தாண்டி காரை வச்சுக்கிறவங்களும் இருக்கிறாங்க, மெயின்டைன் பண்றவங்களும் இருக்கிறாங்க. எங்க வீட்டு சர்வெண்ட் மேடு, அவங்க பையன் ஜஸ்ட் +2 தான் படிச்சிருக்கிறான். ஏதோ ஒரு சின்னதா ஒரு வியாபாரம் செய்றான். அவனுக்கு கூட கார் இருக்கு. அவனுக்கு கூட கார் இருக்கு. எங்க சர்வெண்ட் மேடு கூட சொந்த கார்ல போறா. அப்ப இந்த ப்ரோக்ராமிங்ல ஒரு சேஞ்ச் பண்ணணும்னு இங்க தோணுது. ஸோ நாமும் கார் வாங்கலாம். அது பொறாமையில இல்ல. ஓ, அவங்களே மெயின்டைன் பண்றப்ப நாம கூட மெயின்டைன் பண்ணலாம்ன்ற ஒரு தைரியம் வருது. ஆனா அது பொறாமையா மாறக்கூடாது. இவளுக்கே இருக்கான்னு. காரணம் அந்த ப்ரோக்ராமிங். நம்மளாலையும் வாழ்க்கையில் உயர முடியும், ஒரு நல்ல இடத்தில் இருக்க முடியும். அதுக்கு உதாரணம் தான் ஒரு கார் என்பது. இத்தனைக்கும் அவருக்கு சொந்த வீடு கிடையாது. ஆனா கார் இருக்கு. இது சமுதாயத்துல கெத்து காட்டுறதுக்கு இல்ல. நாமளும் வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய தன்னம்பிக்கை இன்னும் ஊட்டுவதற்காக. நாம எப்படி ப்ரோக்ராம் செய்றோமோ அதுக்கேற்றவாறு இருக்கும். சில பேர் இருப்பாங்க. எனக்கு இருக்கிறதெல்லாம் நான் வெளிப்படையா காட்டிக்கணும். இவ்வளோ பெரிய கார்ல தான் வரணும். இந்த மாதிரி தான் ஒரு காஸ்ட்லி புடவைய கட்டிக்கணும். இத்தனை நகையெல்லாம் போட்டுக்கணும். எல்லாரும் என்ன பார்க்கணும். என்கிட்ட பரிச்சயத்துக்காக அவங்க ஏங்கணும். நான் தலை நிமிர்ந்துக்கிட்டு ஒரு கர்வத்தோடு, ஒரு திமிரோடு இருக்கணும். கேட்டா இந்த சமுதாயம் எல்லாத்துக்கும் சமுதாயத்தை குற்றம் சொல்லி நாம நம்ம ப்ரோக்ராமிங்க சரின்னு நம்ம நம்புறோம். அதுல இருந்து வெளி வரணும். சரிம்மா, சமுதாயம் ஒரு நெருக்கடியில என்ன தள்ளுது, நான் மாறினா எல்லாம் மாறிடுமானா? எஸ், நீங்கள் மாறினால் அனைத்தும் மாறும். ஒரு மனிதன் ஒரு மாற்றத்தை உருவாக்கினால் அது விஸ்வத்தில் ஒரு தாக்கத்தை உண்டாக்குகிறது. இது உண்மை. நாடு மாறணும்னா ஸ்டேட் மாறணும். ஸ்டேட் மாறணும், மாநிலம் மாறணும்னா மாநிலத்தில் இருக்கிற ஜில்லா மாறணும். அதுல இருந்து ஒரு வட்டம் மாறணும். அதுல இருந்து ஒரு தெரு மாறணும். அந்த தெருல இருந்து ஒரு வீடு மாறணும். அந்த வீட்டுல இருக்கிற நாம மாறணும். நாம மாறினால் இந்த உலகம் மாறும். நான் ஒண்ணு நினைச்சா மாத்திரம் அது நடந்துடுமா? நான் போரே வரக்கூடாது, எல்லாரும் அமைதியா இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். உங்களுடைய ஒரு எண்ணம் பலருக்கு போய் சேர்கிறது. அவர்களில் கூட அதே எண்ணம் இருக்கும் போது அந்த எண்ணம் 1 10 ஆகிறது, 10 10,000 ஆகிறது, 10,000 பல கோடிகள் ஆகுது. பல கோடிகள் பேர் அமைதியை நாடுறப்ப கண்டிப்பாக மாற்றம் என்பது உண்டாகும். இந்த மாற்றம் வருவதற்கு நம்ம சின்னவங்களா பெரியவங்களா ஆணா பெண்ணா எதுவும் கிடையாது. ஒரு ஆட்டோ டிரைவர் ஷேர் ஆட்டோ வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய ஆட்டோவில் எப்பவுமே ஆஹ், அது என்ன சொல்லுவாங்க, மண் சட்டி, அது மண் எடுக்கிறவங்க,
பேர் டக்குன்னு வரல. அது ஒரு 4-5 மரங்கள் இருக்கும். இங்கேயாவது இடம் இருந்தா மரங்கள் நட்டுறதே அவருடைய வேலை. உன்னால் முடியும் தம்பி சினிமாவில் கூட காட்டியிருப்பாங்க. அந்த வீட்டு சமையல்காரன் அவ்வளவு எத்தனை மரங்கள், ஒரு சின்ன சைஸ் வனமாகவே மாத்தி இருக்கிறார் ஒரு இடத்த. இந்த மாதிரி 10 பேர் நினைச்சா காடுகள் அழிஞ்சு விடுமா? அழிஞ்ச காடுகள் மறுபடியும் நம்ம ரீக்ரியேட் பண்ணலாமே. இப்ப மியாக்கி ஃபாரஸ்ட்னு சொல்லி ஜஸ்ட் 7-8 வருஷங்களிலேயே பெரிய பெரிய மரங்களா வளர்ற ஒரு டெக்னாலஜி இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு. நம்ம வனங்களை மறுபடியும் ரீப்ரோக்ராமிங் பண்ணலாம். இப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாம் இந்த மரங்களை நமக்கு ஃப்ரீயா தருது. அதுக்கு எத்தனையோ ஸ்கீம்ஸ் இருக்கு. நமக்கு சொந்தமா நிலம் இருக்குதுன்னு நம்ம பட்டா காட்டினா போதும், நமக்கு ஃப்ரீயா மரங்கள் தராங்க. ஆனா ஏன் நடக்கிறது இல்லைன்னா இங்க இல்லை. நம்ம ப்ரோக்ராமிங் எப்படி இருக்கு? நல்லா படிக்கணும், நல்ல ஒரு வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்லா கல்யாணம் பண்ணிக்கணும், ஒரு குழந்தை குட்டியோட நல்லா இருக்கணும். இதுல கொடுமை என்னன்னா, இதுல நம்மளை பெத்து போட்ட அஹ், நம்ம பேரண்ட்ஸு கூட அங்க அந்த ப்ரோக்ராம்ல இடம் இல்லை. மாற்றம் வரணும். முதியோர் இல்லங்கள் இல்லாத ஒரு சமுதாயம் உருவாகணும். அனாதை இல்லங்கள் இல்லாத ஒரு சமுதாயம் உருவாகணும். நீங்க ஒண்ணு பெத்துக்கிட்டீங்கன்னா இன்னொருத்தன இன்னொரு அனாதை குழந்தைய வளர்க்க நம்ம முன் வரணும். ஏமா நீ மாத்திரம் 3 பெத்துக்கிட்ட, நீ யாரையாவது வளர்த்தியான்னா? நம்ம வீட்டுல நடக்கல, நடக்காதும் கூட. ஏன்னா அவங்களுடைய மைண்ட் செட் அப்படி இருக்கு. எனக்கு சின்ன வயசுல இருந்த காலேஜ் படிக்கிறப்பவே இருந்த ஒரு குழந்தையை நம்ம பெத்துக்கணும், ஒரு குழந்தையை நம்ம வளர்க்கணும். நம்ம எப்படி ப்ரோக்ராம் பண்ணப்பட்டு இருக்கு. இப்போ மகாத்தர் பாபா ஜரக்கட்டளை 3 வாரத்துக்கு எல்லாமே ப்ரோக்ராம் ஷெட்யூல் போடுது. நான் கூட பார்த்தேன் சப்கான்சியஸ் மைண்ட் 4 நாள்னு. ஆனா நான் எடுக்கல. நான் சேர்த்து விஞ்ஞானம் அது எப்பவுமே சொல்ற ஒரு டாபிக். நான் 2 நாளும் அருணா மேடம் 2 நாளும் பண்ணிக்கலாம் சொல்லி இருந்தோம். ஆனா ஏன் வந்தேன்? எல்லாரும் சொல்றாங்க நல்லா பேசுறீங்க, நல்லா இருக்கு, நீங்க சொன்னா நல்லா புரியுது, நீங்க மறுபடியும் மறுபடியும் வந்து சொல்லுங்கன்னு சொல்லி இத்தனை வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கும் போது, ஓகே நாம சொல்லணும் சொல்லணும், இந்த கிளாஸஸ் நம்ம சொல்லணும்னு சொல்லி இங்க ப்ரோக்ராம் பண்ணப்பட்டு இருக்கு. அதனால நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா மனசு எப்பவும் ஒரு ப்ரோக்ராமிங்க, இது வேண்டாம், இது ஏன் எடுக்கணும், காலையிலேயே 5 மணிக்கு ரெடி ஆகணும், நமக்கு எவ்வளவோ வேலை இருக்கு, நம்ம ஹவுஸ் ஒய்ஃபு, 7:30 மணிக்கு தான் விடுறாங்க, ரொம்ப லேட் ஆகுது, காஃபி சாப்பிட முடியல, எல்லாமே சாக்கு தேடுது. இதுல இருந்து எப்படி நாம தப்பிச்சுக்கலாம், இது வேண்டாம்னு சொல்றதுக்கு என்னென்னலாம் இருக்குன்னு. இந்த சாக்கு பழனியப்பன் சார் சொன்னா இந்த ஜூம் நடக்குமா? ஓகே எல்லாரும் வர்றாங்க, 20 பேர் வந்தாலும் சின்சியரா இருக்கிறாங்க. அவங்களுக்காவது தெரிஞ்சுக்கிட்டுமே, அவங்க மூலமா இன்னும் ஒரு 10 பேர் வரட்டுமே. இன்னைக்கு நாம இந்த விதையை போடுறோம். எந்த வீட்லயாவது பெரியவங்க இப்ப நான் வந்து இந்த விதையை போட்டேன், இது எப்போ வளர்ந்து எப்போ மரமாகி எப்போ எனக்கு காய் கனி எல்லாம் கொடுக்கறதுன்னு சொல்லி யோசிச்சாங்களா? ஓகே இன்னைக்கு நான் போட்டாலும் ஒரு காலத்துல என் பேரனாவது இதனுடைய பலத்தை அனுபவிக்கட்டுமே. பொதுவா வெளி உலகத்துல கேட்கறது என்ன? ப்ரோக்ராம் சக்சஸ் ஆங்க, எத்தனை பேர் வந்தாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் கரூர் எடுத்துக்கோங்க, 250 கிராமங்களுக்கு போய் சேர்ந்தது தியானத்தை பத்தி. தியான பிரச்சாரம் அப்படி பண்ணாங்க. 1 லட்சம் பிளாம்ப்ளெட்டுக்கு மேல அங்க கொடுக்கப்பட்டது. எத்தனை பேர் வந்தாங்க? 150ல இருந்து 200 பேர் தான்.
அதுலேயும் முக்கால்வாசி பேர் எல்லாமே பிஎஸ்எஸ்ல ஆல்ரெடி இருக்கிறவங்க. இவ்வளோ ஜான பிரச்சாரம் பண்ணும், இவ்வளோ லட்சங்கள் செலவு பண்ணும், ஒரு 50 பேர் தான் வந்தாங்கன்னா எத்தனை பேர் வந்தாங்க என்பது கிடையாது. அவங்களுக்கு தகவல் போய் சேர்ந்துடுச்சா? நாம கொடுக்குற அந்த துண்டு சீட்டு பிளாம்ப்ளெட் என்பது அதுல ஜானம் பத்தி இருக்கு. அவங்க படிச்சாங்களோ இல்லையோ, ஜானம் என்ற அந்த வார்த்தை இந்த சிப்புல போய் உக்காந்துடுச்சா இல்லையா? அவ்வளவுதான். அந்த சிப்பில் அந்த ஜானம் என்ற அந்த வார்த்தை உட்காரும் போது அவங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ அது ஞாபகப்படுத்தும். நீ இவ்வளோ பதட்டத்தில் இருக்கிற, எவ்வளோ சுகரும் பிபியும் ஜாஸ்தியாக இருக்கு, நீ ஜானம் பண்ணு. ஜானம் அப்போதான், ஓ எப்போவோ ஒரு துண்டு சீட்டில் பார்த்தா மாதிரி இருக்க இந்த ஜானம் என்னன்னு அப்போ தேடுவோம். தேடுறதுக்கு காரணம் என்ன? எப்போவோ நாம கொடுத்த ஜானம் என்ற இந்த பிளாம்ப்ளெட் கண்டிப்பாக ஒரு நாள் அது அவங்களுக்கு உதவி செய்யும். இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். சாதாரண பரிபாஷையில் சொல்லணும்னா, எவ்வளவும் செஞ்சு 150 பேர் தான் வந்தாங்க, அதுலேயும் 50 பேர் தான் புதியவங்கன்னா அது வந்து ஃபெயில்யூர்னு அர்த்தம். அவங்க ஃபெயில்யூர்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் அது வெற்றி. ஒரு வார்த்தை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போய் காப்பின்னு கேட்டால் குடிக்கிறதுக்கு ஒரு பானம் கொடுப்பாங்க, அவ்வளோதானே? சார் ஆடியோ கம்மியாக இருக்கா? ஓகே. ஹோட்டலுக்கு போய் காப்பின்னு கேட்டால் மேடம் ஓகே மேடம், கூட ஒரு பானம் கொடுப்பாங்க. அதே டீச்சர் ஸ்கூலில் காப்பின்னு சொன்னால் போர்டில் இருக்கிறது எல்லாமே நம்ம புக்கில் காப்பி பண்ணிக்கணும். அதுவே நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் கடைக்கு போய் காப்பின்னு சொன்னால் நம்மக்கிட்ட எது இருக்குது அதுக்கு நகல் எடுத்து கொடுப்பாங்க, எத்தனை வேணும்னு சொல்லி. இந்த மாதிரி ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு அர்த்தத்தில் அது உபயோகிக்கப்படுது. பொதுமக்கள் பொறுத்த வரைக்கும் நாம செஞ்ச முயற்சி அது தோல்வின்னு சொல்றாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன நடக்கும்னு இந்த ப்ரோக்ராமிங் நமக்கு தெரியும், அது நமக்கு வெற்றி. அவங்க வெற்றியை ஆள் கணக்கில் பார்க்குறாங்க, எத்தனை பேர் வந்தாங்க என்ற கணக்கில் பார்க்குறாங்க. நாம் வந்து நாளைக்கு அது என்ன நடக்கும், இந்த ப்ரோக்ராமிங் எப்படி வேலை செய்யும்னு நமக்கு தெரியும், அதனால இது நமக்கு வெற்றி. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே சப்கான்ஷியஸ் மைண்டில் ப்ரோக்ராமிங் பண்ணப்பட்டு இருக்கு. ப்ரோக்ராமிங் எப்படி பண்ணப்பட்டது, எந்த ப்ரோக்ராம் எல்லாம் உள்ள போய் உக்காந்து இருக்கு, இந்த ஃபைல்ஸ் என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனா அதை நாம தெரிஞ்சுக்கிட்டு ரீப்ரோக்ராமிங் பண்ணிட்டோம்னா, ரீவயரிங் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் மாற்றம் என்பது வரும். முதலில் நம் யோசனைகள் மாறணும், நம்மளுடைய நம்பிக்கை பிலீஃப் சிஸ்டம் என்பது மாறணும். இது அனைத்தும் நாம தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் இதை ரீப்ரோக்ராமிங் பண்ணிட்டோம்னா இப்பவும் ஒன்றும் லேட் ஆகலை. நாம் எதை வேண்டுமானாலும் நம் வாழ்க்கையில் நாம் சாதிக்க முடியும். பெரிய பெரிய ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க ஒரு டீ கடையை வச்சுட்டு கோடிகள் சம்பாதிக்கிறாங்க, தெரியுமில்ல? ஐடி ப்ரொஃபஷனில் நல்ல வேலையில் இருக்கிறவங்க இன்னைக்கு வந்து ஒரு ஆர்கானிக் காஸ்மெட்டிக்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி மம்மா எடுத்துன்னு சொல்லி ஒரு கம்பெனியை வச்சு நடத்துகிறாங்க. பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இன்னைக்கு வெளியே வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு தரமான காலை உணவு கொடுக்கணும். உணவுன்னா எப்படி? ஃப்ரூட்ஸு, முளைக்கட்டிய தானியங்கள், கஞ்சி, ட்ரை ஃப்ரூட்ஸ், இதெல்லாம் அனுப்புகிறாங்க எல்லாருக்கும். நம்ம இதெல்லாம் வீட்டில் செஞ்சுக்க முடியாதுன்னு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்கு யார் செஞ்சு தருவாங்க? காலையிலேயே 6 மணிக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு யார் செஞ்சு தருவாங்க? இதை ஒரு பணியாக எடுத்துக்கிட்டு செய்கிறாங்க. அதில் வெற்றியும் பெற்று இருக்கிறாங்க. நாம ஒரே விதமான ப்ரோக்ராமிங்ல இருக்கிறோம். அதை தாண்டி வெளிவந்தா கடைசியா ஒரே ஒரு செய்தியை சொல்லிட்டு முடிக்கிறேன். ராஜஸ்தான்ல ஒரு பையன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறாரு. அவங்க அப்பா வந்து அந்த பாலைவனத்துக்கிட்ட கொஞ்சம் இடத்த வாங்கிட்டு அங்கேயே குடிசை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இவர் பார்த்தாரு,
இவ்வளோ 30 ஏக்கர் நிலம் இருக்கு. இதை என்ன பண்ணணும்? இது ஒண்ணுமே பண்ணாம இப்படியே வச்சுக்கிட்டு, அப்பா வந்து ஒரு சின்ன வீட்டில் ஓட்டு வீட்டில் தான் இருக்கிறாரு. நான் வந்து இவ்வளோ படிச்சிருக்கிறேன்ல, ஏதாவது செய்யணும். பாலைவனத்தில் என்ன வளரும் அந்த மணல்ல? யோசிச்சாரு. நிறைய ரிசர்ச் பண்ணாரு. அதுக்கப்புறம் தெரிஞ்சது கற்றாழை போட்டா வளரும். அது எந்த மண்ணுலயாவது ரொம்ப கொஞ்சம் கம்மி தண்ணி இருந்தாலும் வளரும். கற்றாழை போட்டார். போட்ட பிறகு அது அதோடு விடலை. அது எப்படியெல்லாம் வியாபாரம் செய்யலாம், அது எப்படி பதைப்படுத்தலாம், அதுலேருந்து எப்படி அந்த ஜெல் எடுக்கலாம், அதை டின்ல போட்டு விற்கணுமா இல்லை அதை ஜூஸ் ஆக்கணுமா, காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், இன்னைக்கு மெடிக்கல் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், எல்லாருக்கும் ஃபுட் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், இது தேவைப்படுது. அங்க வேலையை விட்டாரு, இங்க அவர் நிலத்துல எல்லாத்தையும் பார்த்தாரு, பல கோடிகள் சம்பாதிச்சாரு. இப்போ கவர்மெண்ட் அரசாங்கமே முன்னுக்கு வந்து எல்லாரையும் சேர்த்து இப்போ 300 ஏக்கர்ல அவரு பயிர் செய்கிறாரு கற்றாழை. நம்ம பார்க்குறோம். ஒரு பக்கம் விவசாயம் பார்த்து சம்பாதிக்கிறவங்களும் இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் விவசாயத்தை பார்த்து அதுல ஒண்ணுமே செய்ய முடியாம பல கடன் தொல்லைகளால் உயிரை விடுறவங்களையும் நம்ம பார்க்குறோம். எத்தனைக்கும் விவசாயம் லாபமா நஷ்டமா? நம்ம மனதில் என்ன ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமோ. இப்போ படிச்சவங்க எல்லாருமே வராங்க விவசாயத்துக்கு. கடைசி விவசாயின்னு சினிமா எடுத்தாங்க, அது கடைசி ஒன்றும் கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. மார்க் ஜுக்கன்பர்க், ஃபேஸ்புக் சிஇஓ, அவர் முதல்ல இருந்து யோசிச்சாரு, என்ன செய்யணும் என்ன செய்யணும் என்ன செய்யணும், நான் ஒரு மல்டி மில்லியனரா இருக்கணும். இந்த உலகத்தில் 800 கோடி பேர் இருக்கிறாங்க. ஃபேஸ்புக்ல 400 கோடி பேர் இருக்கிறாங்கப்பா. பாதி உலகம் ஃபேஸ்புக்கில் இருக்கு. அப்புறம் அவர் மல்டி மில்லியனர் ஆகாம என்ன ஆவாரு? அது அவருடைய மைண்ட் ப்ரோக்ராமிங். கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும், அது நம்முடைய மைண்ட் ப்ரோக்ராமிங். யூடியூப் நடத்துறவனுக்கு என்ன கஷ்டம் இருக்கு, ஃபேஸ்புக் நடத்துறவனுக்கு என்ன கஷ்டம் இருக்கு? வெறும் ஒரு ரூம்ல உட்காந்து சம்பாதிக்கிறாங்க நிறைய பேர். ஆனா நாம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும். ஒரு நாளைக்கு 8 மணில இருந்து 10 மணி நேரம் உழைக்கணும். வேர்வை சிந்தினாதான் அது சம்பாத்தியம் அப்படின்னு இங்க ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா அது ஈஸி மணி. ஈஸி மணி நமக்கு வேண்டாம்ப்பா. அது பெருமையா சொல்றோம், ஈஸி மணி நமக்கு. யாரையும் மோசம் செய்யாம நாம சம்பாதிக்கிறது நல்ல பணம் தான். ஆனா ஈஸி மணி வேண்டாம், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும். நமக்கு சொல்லி கொடுத்தது அந்த மாதிரி, நம்ம ப்ரோக்ராமிங் அந்த மாதிரி இருக்கு. இதே கிளாஸ் பெய்டு கிளாஸை வச்சா எனக்கு கூட 1 லேக் வரும். தேவையா? நான் சம்பாதிக்கிற 1 லட்சம் பெருசா இல்ல இதை சொல்றதுனால வர புண்ணியம் பெருசான்னு கேட்டா எனக்கு புண்ணியம் தான் பெருசு. ஏம்மா இதெல்லாம் வாய் விட்டு காலையிலேயே வந்து ஏதாவது சொன்ன உனக்கு புண்ணியம் வருமானா? வருமோ வராதோ தெரியாது. ஒரு நல்ல காரியம் நீங்க செய்றீங்க, அந்த நல்ல காரியத்துக்கு துணையா நான் இருக்கிறேன். ஏதாவது வந்து உங்களுக்கு வந்தா எனக்கும் கொஞ்சம் வரும்னு, அவ்வளவுதான். சொல்றதுக்கு பெருமையும் இல்லை, இத்தனை பேர் பாராட்டுறாங்கன்னு ஒரு அகங்காரமும் இல்லை. நமக்கு தெரிஞ்சது. மியூசிக் ஷேர் பண்ண தெரியாது, ஹேண்ட் ரைஸ் பண்ண தெரியாது, அது ஹேண்ட் டவுன் பண்ணவும் தெரியாது, அவருக்கு அன்மியூட் கொடுக்கும் எதுவும் எனக்கு தெரியாது. ஆனால் பேச தெரியும், எனக்கு தெரிஞ்சது சொல்ல தெரியும். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வேணும்னா உங்கள் யோசனைகள் மாறணும். உங்கள் யோசனைகள் மாறணும்னா உங்கள் ப்ரோக்ராமிங் மாறணும். நீங்கள் உங்கள் ப்ரோக்ராமை மாற்றிக்கிட்டீங்கன்னா நீங்கள் எது வேண்டுமானாலும் எதை நினைத்தாலும் கூட உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் 1 பவுன் கேட்டாலும் தரும் சப்கான்ஷியஸ் மைண்டு. ஒரு தங்க சுரங்கமே எனக்கு வேணும்னு கேட்டாலும் அது தரும்.
அந்த கேட்குறப்போ தங்கச்சுரங்கம்மா அவ்வளோ பெருசு அது எதுக்குப்பா அவ்வளோலாம் எனக்கு வேண்டாம்ப்பா. நம்ம ரொம்ப நல்லவங்க. எனக்கு அவ்வளோ வேண்டாம். ஒரு 100 பவுன் போதும், ஒரு 1000 பவுன் போதும், இல்லைன்னா ஒரு 4 கிலோ போதும். கேளுங்கள் கேளுங்கள் கொடுக்கப்படும். கேளுங்கள், வேற எங்கேயோ வெளியில யாரையும் கேட்க தேவையில்லை. உங்கள் அக உலகத்தில் பெரிய பொக்கிஷமே இருக்கு. அது கேட்டால் உங்களுக்கு தரப்படுகிறது. கேட்டால் கிடைக்கும். இதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு ஒரு ஆற்றல் இருக்கணும். அந்த ஆற்றல் தியானத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. நிறைய தியானம் செய்வோம். இதை ரீப்ரோக்ராம் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்குவோம். நமக்கு என்ன வாழ்க்கையில வேணுமோ இது அனைத்தையுமே நாம பெறுவோம். உன் வாழ்க்கை உன் கையில் என்று சொன்னது இதை வச்சுத்தான். உன் வாஸ்தவங்கள் உன் கையில இருக்குதுன்னு சேத்து மகான் சொன்னதும் இதை வச்சுத்தான். இதை நாம் பயன்படுத்தி கொண்டால், இன்றையிலிருந்து நாம முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் மாற்றம் என்பது வரும். இது பல வாட்டி கேட்டாதான் எனக்கு புரியும்னு நினைச்சா நீங்க பல வாட்டி கேட்டாதான் புரியும். இது ஒரு தடவை கேட்டாலும் எனக்கு புரியணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு தடவை கேட்டாலும் புரியும். ஒரு தடவை கேட்டா எனக்கு இங்க போட்டோகிராஃபிக் மெமரி அது அப்படியே போய் உள்ள உட்காரணும். ஏக சந்தாகிராகின்னு சொல்லுவாங்க சான்ஸ்கிரிட்ல. ஒரு வாட்டி கேட்டா போதும். இங்க ப்ரோக்ராம் பண்ணுங்க. எழுதிக்கிட்டாதான் மறுபடியும் அது படிச்சாதான் எனக்கு ஞாபகம் இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க எழுத வேண்டியதா மறுபடியும் மறுபடியும் படிக்க வேண்டியதா. நான் எழுத மாட்டேன். பார்க்கணுமா, கேட்கணுமா, எழுதணுமா, 3 வேலை செய்யணும். ஸோ நமக்கு இருக்கிற 100%ல 30 போச்சு. எதுலேயுமே 100% நம்மளால வைக்க முடியாது. நான் 100% இங்க உக்காந்து இதெல்லாம் கேட்பேன். இது எல்லாமே இங்க ரிஜிஸ்டர் ஆகணும். நான் சொல்றப்ப அது என் ஞாபகத்துக்கு வரணும் தேவைக்கு. இதுதான் இதுதான் ப்ரோக்ராமிங். சில வாட்டி நம்ம கிளாஸ் கேட்குறப்பாகட்டும், இல்லை ரெக்கார்டிங் பண்ணுறப்பாகட்டும், நம்ம தியானத்தில் உக்காந்து கேட்குறோம். பாதி கிளாஸு தான் கேட்போம். மீதி எல்லாமே தியானத்தில் இருப்போம். அடடா பாதி கிளாஸ் தான் கேட்டேன்னு சொல்லி எங்கள் சீனியர்ஸை போய் கேட்கும்போது, ஒன்றும் பரவாயில்லைம்மா நீ தியானத்தில் தானே இருந்த, நீ தூக்கத்தில் இல்லை எல்லாமே போய் உன் சப்கான்ஷியஸ் மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். அது என்ன ரிஜிஸ்டர் ஆகிருக்கு எனக்கு எப்படி தெரியும்னா பரவாயில்ல. சப்கான்ஷியஸ் மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிருக்குல்ல, உனக்கு எப்போ தேவையது அப்படி கொண்டு உனக்கு ஞாபகப்படுத்தும், உனக்கு கொடுக்கும்னு சொன்னாங்க. அதுலேருந்து நான் எழுதுறது இல்லை. ஸோ மைடியர் மாஸ்டர்ஸ் எதுவாக இருந்தாலும் எல்லாமே நம்ம கையில் இருக்கு. எழுதுறவங்கள நான் ஒன்றும் தப்பு ஒன்றும் கூறலை. நாம் எப்படி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறோமோ அதுக்கு ஏற்றவாறு தான் இங்கே நம் செயல்கள் இருக்கும், நம் யோசனைகள் இருக்கும். இவை அனைத்தும் மாற்றணும்னா நாம் நம் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு என்ன ப்ரோக்ராமிங் எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறோம் தெரிந்து என்னென்ன ப்ரோக்ராம் பண்ணணுமோ அதை ரீப்ரோக்ராம் பண்ணிட்டோம்னா நம் வாழ்க்கையில் நாம் நினைச்சது கண்டிப்பாக நிறைவேறும். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ மகாவதார் அறக்கட்டளை. தேங்க்யூ பழனியப்பன் சார் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு.